பஞ்சுமத்தை கனியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சணைக்கவா. பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்னைக்கு நீ ஸ்ட்ரேயா என் கூட ஒரு பாட்டுக்கு ஆடியிருக்காங்க. இது அப்படி ஆடும்போது எல்லாருமே அது உண்மையான்னு தமிழ் திரையுலகமே அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட அந்த 5 நாள் அந்த அம்மா என் கூட டான்ஸ் பண்ணாங்க. அந்த 5 நாளும் போன் கால் மட்டும் மெட்ராஸ்ல பறக்குது. அப்படி ரொம்ப பேருக்கு தூக்கமெல்லாம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் நான். அது என்னன்னு தெரியல, அது ஏன் தூக்கம் இல்லை எதனாலங்கிறது நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஹீரோனி போய் ஆடுறாளா, ஆஹா அது உண்மையான விசாரிங்கன்னா ஆள் மேல ஆள் விட்டா அங்க நிறைய பேர் பார்த்துட்டு உண்மைன்னு சொன்னதுக்கு பின்னால ரொம்ப பேர் அதுல மனசு வேதனை போட்டிருக்காங்க. அது யார் எவன்னு நான் சொல்ல விரும்பல. நிறைய பேர் தூக்கமெல்லாம் கெட்டு போனதா கேள்விப்பட்டேன் நான். ஒண்ணும் இல்லை, தொழில் இது. இந்த தொழில் அந்த அம்மா ஆடினது ஒண்ணுமே இல்லை. ஸ்ரேயா இந்த படத்துல ஆடும்போது நானே கேட்டேன், எப்படிங்க நீங்க இவ்வளவு பிஸியில் நீங்க ஆடினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லுது, சார் உங்களுடைய தீவிர ரசிகர் நான். உங்க படம் புலிகேசிய எத்தனை தடவை பார்த்தேன்ற கணக்கு எனக்கு இல்லை சார். அத்தனை தடவை நான் பார்த்திருக்கேன், ஒவ்வொரு சீனையும் பார்த்து நான் சிரிச்சிருக்கேன். உங்க நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது சார், இருந்தாலும் உங்க காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்கிட்டே சிரிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்குறப்ப என்னை ஒண்ணுமே செய்யாம நிக்கிற அப்ப பார்த்து அந்த பொண்ணு என்ன சிரிக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலங்களில் எம்ஜிஆர் சிவாஜி இந்த மாதிரி மிகப்பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்ச ஹீரோனி எல்லாம் நாகேசாரோட ஜோடியா நடிச்சிருக்காங்க, கேஆர் ஜாமா நடிச்சிருக்காங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்த பெருமை அந்த ஹீரோனி ஸ்ரேயாவுக்கு தான் உண்டது. அந்த அம்மாவுக்கு நான் தலை வணங்குறேன். நான் என்னன்னா யாருக்குமே பயப்படல. ஏன் போனோம்னா நம்ம படத்தை தூக்கிடுவாங்களே இது பண்ணிடுவாங்களே அப்படின்ற ஒரு வதந்தியெல்லாம் உள்ள ரொம்ப பேர் சொல்றாங்க. வந்தா அது எப்ப என்ன சொல்லுது, உங்க படத்துல நடிச்சால்தான் நான் ஹாலிவுட்லயே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இதை நான் மற்றவங்களை குத்தமா சொல்லலாம். தொழில் இது, யார் வேணாலும் எங்கேயும் போலாம், திறமை எங்க இருந்தாலும் அவங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பேப்பர்ல பிளாஸ் ஆனா சம்பந்தம் இல்லாம அதிர்ச்சி அது யாரா இருக்கும். என்ன சொல்றீங்க, இவன் கூட ஸ்டேயாவா அப்படி அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணிட்டார் இந்த படத்துல. நீ சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளாட முத கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அடச்சை, எப்ப பார்த்தாலும் பொத்து பொத்துன்னு மயங்கி விழுகிறாயா. திவ்வு திவு குட்டி திவுச்செல்லாம் என்னை பார்த்து பார்த்து பயணி சாகுற. என்ன செஞ்ச உன்னை கலட்டி கொடுத்தா துவைக்காம நீ போட்டுக்கிறதுக்கு தானே கேட்கிற. என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஏன் பிடிக்கல இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? எப்படா உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. ஃபைட் கிடையாது, ஃபைட் மாதிரி ஒரு மேட் ஒண்ணு இருக்கு. அதுல அது ரொம்ப பார்க்கவே காமெடியா இருக்கும். நகைச்சுவை இதுக்கெல்லாம் அவர் தேவைப்படுறாரு. இந்த ரோப் ஐட்டங்கள் போறது வருது, அந்தரங்கள், இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு அவர் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாருடைய உழைப்பு இதுல ரொம்ப அற்புதமா இருக்கு. பஞ்சுமத்தை கனியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சணைக்கவா. கதை உருவானது டைரக்டர் தான் உருவாக்கியிருக்காரு. கதையை சொல்றதுக்கு முன்னால டைரக்டர் தம்பி ராமையா என் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னால் அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, மனுநீதினு ஒரு படம். அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதுக்கு பின்னால அவர் 2வது டைரக்ட் பண்ற படம் இந்த படம். எல்லா படத்தையும் என் கூட நகைச்சுவை நடிகராக என் கூட நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சுக்கிறது திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி என்ன ஒரு கதை இருக்கு பங்காளி அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த கதையை சொல்லுங்கன்னு கேட்டப்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ இதே கதையை யார்கிட்ட சொல்லலான்றப்ப மாணிக்க நாராயணன் சார்ட்ட, தயாரிப்பாளர் மாணிக்க நாராயணன் போய் சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ பண்ணலாமான்னு இறங்கினா அதில் ஒரு சின்ன பிரம்மாண்டம் தேவைப்படுது. அந்த பிரம்மாண்டத்துக்கு டோட்டா தனி சார், கேமராமேன் கோபிநாத் சார், இப்படி எல்லாரும் கலந்து இந்த படத்தை பிரம்மாண்டப்படுத்தியிருக்கான்.